வணக்கம் உறவுகளே, உங்கள் ட்ரிபிள் சேனலில் அன்று போல் இன்றும் ஒரு புதுவித விருந்தோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க விருந்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னப்பா விருந்து? KFC சிக்கன் ஸ்டைல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு ஸ்பைசியாவும் நம்ம இன்னைக்கு சிக்கன் செய்ய போறோம். அப்ப சரி, அண்ணன் சமைக்கிறோம், ஆசை தீர ருசிக்கிறோம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. தம்பி, திருவள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு? அவர் எது சொன்னாலும் கொஞ்சம் நல்லா தான் சொல்லியிருப்பாரு. நல்லா தான் சொல்லியிருப்பாரா? நல்லா தான் சொல்லியிருப்பாரு. அப்துல் கலாம் அவர் சிறப்பாக தான் சொல்லியிருப்பாரு. எதுனால என்ன சொன்னார்னு எதுவும் சொல்லல. என்ன விவரமா சொல்லணும்ல? நம்ம பயப்படையோ பயங்கரமாக கனவு பண்ணுறாங்க. கனவு சொன்னா அவர் படிக்கிறத கனவு சொன்னா நம்ம பேர் என்னென்ன கனவு பண்ணுறாங்க. பேர் போகணும் இதுவும் இல்லைங்க. வீட்டு பேர்லாம் பூந்து விளாட்றாங்க. அதுவும் மெயினாக நம்ம ஊரில் ஒரு 4-5 பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ நம்ம KFC சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் எடுத்துக்கிட்டோம். அந்த தயிரோட முட்டை சேர்த்துக்கிறோம். அதோட மிளகாய் தூள், அதோட வெள்ளை மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். அதோட எலுமிச்சஞ்சாறு இல்லாட்டி வினிகர் சேர்த்துக்கலாம். அதோட இடிச்சு எடுத்த கடுகை இடித்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு மைதா சேர்த்துக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலா வந்து அப்படி சிக்கனில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இந்த மசாலாவை சிக்கனில் சேர்த்தாச்சு. அதோட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். அதோட சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா. இந்த சிக்கன் நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேறு மசாலா சேர்த்து அதோட ஃப்ரை பண்ண போகிறோம். மஞ்சள் குங்குமத்தோட நம்ம விருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு 2வது கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ 1 பங்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். அதோட 2 பங்கு அளவு மைதா சேர்த்துக்கணும்.
அதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த சிக்கனை மசாலாவோடு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது அப்படியே பச்சை தண்ணியில் எடுத்து நனைச்சிட்றோம். திரும்ப அந்த மசாலாவில் நனைச்ச முக்கிடுறோம். திரும்ப அந்த மசாலா நனைச்சிட்டு ஓட்ஸில் வந்து ஓட்ஸ் இது மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இருக்கிறீங்களா இந்த சிக்கனை ஆஃப் ஃப்ரையில் எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஒரே டயத்தில் ஃபுல்லாக உள்ளே வெந்துடாது, உள்ளே பாயில் ஆகிடாது. அதனால் ஆஃப் ஃப்ரையில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து திரும்ப ரீஹீட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அது ஃபுல் பாயில்டு ஆகும். கிறிஸ்பி சிக்கன் வெறித்தனமாக இருக்குது. செம்ம டேஸ்ட், தனி டேஸ்ட்டாக இருக்குது. டொமேட்டோ சாஸ் விட்டுருங்கப்பா. டொமேட்டோ சாஸ் ஹோட்டலில் தான் போய் தின்னுருப்பியா? அப்படியாப்பா, நம்ம இயற்கையாக செஞ்சு சாப்பிட்றப்ப இதோட ருசி தரம் ஓஹோன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது. செம்ம டேஸ்ட் ஒன்றா இருக்குது. நான் சூடாகவும் இருக்கேன். நான் மொறுன்னு இருக்கேன். கையில் பிடிக்க நம்மளை கொதிக்குதுங்க. கிறிஸ்பி சிக்கன் வெறித்தனமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.